சொல்லட்டா? நேத்து பேசுனதுல அவங்க எல்லாருக்கும் எங்க கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு ஓகே ஆச்சு. ஆனா தம்பிய வாங்குறத பத்தி நான் முடிவு எடுக்கல. எனக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லலாம் சரியான இது இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன். புரோட்டோகால் படி அது நான் ஹைகோர்ட்ல போட்டு தான் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மூவ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு பெரிய வருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன் எங்க சிஎம் விஜய் சார் வந்து ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலன்னு தெரியல. இந்த போலீஸ் இலாக்கா வந்து அவருடைய இதுல தானே இருக்கு. அப்ப அவரு எனக்கு அத பத்தி ஒரு தகவலுமே ஏன் சொல்லல? ஏன் மறைக்கிறாங்களா? இல்ல இந்த கேஸ திசை மாத்துறாங்களாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அவரு இறங்கி நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவரு அவங்கள காப்பாத்த பார்ப்பாங்களா? அவங்களுடைய இத காப்பாத்த போறாங்களான்னு தெரியல. கடைசியில இது லாக்கப்ல கைதிகளால நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாத்திருவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு இல்ல என்னைக்கு நடக்கும். ஆனா என் தம்பிக்கான நியதி அவனை நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால கிடைக்கணும். கிடைச்சாதான் அது உண்மையா இருக்கும். நான் அவனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நடக்குமோ நடக்காதோ போயிட்டானேன்னு ஒரு எண்ணம் ஸ்லோ ஆயிரும். நான் அதுதான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். அமைச்சர்கள் 2 பேரும் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அதை பத்தி எந்த தகவலும் தற்போது வரை என்ன முடிவு இல்ல. நாங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். இப்போது வரைக்கும் என்ன வந்துட்டு இருக்காங்க பெரியவங்க. எஸ்பி வந்திருக்காங்க. தற்காலிக வேலை தருவதாகவும் இடம் தருவதாகவும் பிள்ளைக்கு படிப்பு செலவு தான். ஆமா. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க வந்துட்டு வேலை வாய்ப்பு முதல்வர் வந்துட்டு ஆணை பிறப்பிக்கணும் அதிகாரப்பூர்வமான இப்ப ஆணை வேணும்ல, எழுதி வேணும்ல. ஏன்னா நாங்களே சார்ட்ட கேட்டோம், சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு நீங்க மாறி போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட சார் போய் கேட்கணும்னா, இல்ல நான் வந்து எழுதி சொல்றேன், ரெக்கார்டு வச்சுக்கோங்க, நான் இங்க தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிஎம் சார்ட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிட்டுன்னா என் பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? சரி இது கன்ஃபார்மா நடக்கும். இதுதான் நீங்க ஏன்னா நேற்று வந்து ஈவினிங் அங்க வந்து வந்த ஒரு ஆடியோ வந்து இருக்காங்க. இங்க நேற்று வந்தவங்க நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு வராங்க. யாரை எப்ப மாத்துறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பயம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க நேற்றுக்கு சொன்னாங்க, உடலை பெற்றுடுங்க, நாங்க மற்ற தீர்வுகளை எல்லாம் தாரோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கு உடலை வாங்குறது எல்லாருமே நிறைய பேர் வந்து நாங்க இருக்கோம் சொன்னாங்க. இல்ல சாருன்னு சொல்றாங்க. நம்பிக்கை இருக்கு. கலெக்டர் சார் மேலயும் எஸ்பி சார் மேலயும் முழுமையா நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா தான் பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலை விஷயத்துக்கு எனக்கு அங்கீகாரமான ஒரு அறிவிப்பு வேணும்ல. சிஎம் சார்ட்ட இருந்து கிடைச்சுன்னா அவளுக்கு எப்ப வேணாலும் வேலை நிரந்தரம்னு இருந்துன்னா எனக்கு நிம்மதி இருக்கும் இல்லையா? இல்ல 3 மாசம் பார்த்துட்டு வேகன்சி வந்ததுக்கு அப்புறம் வாமான்னு அனுப்பிட்டா நாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஒண்ணுமாவது அவர் எனக்கு பண்ணி தரணும். அப்ப சிஎம் அறிக்கை வந்தா நீங்க உடனே வாங்கிடலாம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக ஒரு சிறு வணிகர் இறந்து போனதை வன்மையா வந்து கண்டிக்கிறோம். அந்த வணிகர் இறந்து போனது வெளியில இல்ல, ஜெயில வச்சு செத்துருக்குறாங்க. அந்த இறந்து போன வணிகரை நம்பிதான் இன்னைக்கு இந்த குடும்பம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வணிகரை இன்னைக்கு வந்து சிறையில அடைக்கல அப்படின்னா இன்னைக்கு 100% அவர் வந்து உயிரோடு இருந்திருப்பாரு. இதை வந்து நாங்க வந்து ஜெயில வச்சு இறந்து போனதை வன்மையா கண்டிக்கிறோம். ஜெயில காவலர்களோடு சேர்ந்து கைதிகளும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நம்ம சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அவ்வளவு ஒரு மோசமான விஷயத்த இன்னைக்கு வந்து இந்த ஜெயலஸ் பண்ணி இருக்கிறாங்க. கண்டிப்பா இதை வந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த ஒரு சிறு பையன் இருக்கிறான், 4ஆம் கிளாஸ், 4 வயசு ஆச்சு அந்த பையனுக்கு. அந்த பையனுடைய 100% படிப்பு செலவை வந்து அரசு ஏத்துக்கணும். இது போக அந்த குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த 1 கோடி ரூபாய் வச்சுதான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதனால 1 கோடி ரூபாய் கண்டிப்பா கொடுக்கணும். அந்த இறந்து போன நபருடைய வீட்டம்மாவுக்கு அரசு வேலை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும். டெம்பரரி ஜாப்புக்கு அவங்க வந்து ஒத்துக்கிட்டது மாதிரி இல்ல, நிரந்தர ஜாப் கொடுக்கணும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் முதற்கட்டமாக வணிகர் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஒரு நாள் முழுவதும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடை அடைத்து போராட்டம் நடத்துவோம் என்பதை உங்கள் முன்னிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் பாபு. அதை தடை பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவன் சபரிவாரம் முடிப்பட்ட அன்னைக்கு 140 கிலோ
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒருத்தன் பிடிப்பட்டிருக்கான். அவனை ஓன் பையில விடுது ஸ்டேஷன். தாவைக்கா சேகரா ஏதோ ஒரு பேர் காணும். இது ஒரு பாவம், ஒரு அப்புறாணில கேட்க ஆள் கிடையாது. அம்மா வந்து இது இறந்தது வந்து ஜெயில வச்சு இறந்துருக்காங்க. இன்னும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகலன்னா இன்னைக்கு அந்த ஆள் வீட்டுல இருந்தாங்க. அவங்க ஓடி தெரியுமா, ஒரு சட்டையை கடத்தி போட்டு ரோட்ல அவங்க இருந்தாலே அவங்க வந்து நல்ல முடிவு கிடைக்கும். நாங்க வந்து இப்ப கலெக்டர் பாக்குறோம், பார்த்து ஒரு மனு வச்சிருக்கிறோம். அந்த மனுவை நாங்க வந்து கொடுக்குறோம். கொடுத்து அவர் என்ன சொல்றாரு என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு உங்களுக்கு நல்லதே பண்ணணும் குழந்தை. நான் என்ன சொல்லி இதுக்குள்ள நம்ம யாருமே அரசியல் பண்ணல. நம்ம இது நான் வந்திருக்கிற காரணம் வந்து அவர் வியாபாரி அப்படிங்கிற ஒரு முறையில தான் நாங்க அன்னைக்கு உள்ள உங்க புள்ள சம்பவம். அதனால இல்ல வியாபாரிகள் எந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சிறு வணிகர் கூட கன்னியாகுமரி என்ன இதுனாலும் உங்களுக்கு நாங்க வந்து பண்ணி தரோம். என்ன எதுனாலும் பண்ணி தரோம். என் நம்பர் வந்து இவர்கிட்ட இருக்குது, எதுனாலும் கூப்பிடுங்க. நான் இப்ப நேரா நம்ம மாநில தலைவர் விக்ரமராஜா அவங்க வந்து எனக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. இதை கொண்டுகிட்டு கலெக்டர் போய் பார்க்குறோம். உங்களுடைய கோரிக்கைகளை கலெக்டர் சார்ட்ட சொல்கிறோம். அவங்க வந்து ஏற்றுக்கிடுறாங்களா ஏற்றுக்கிடலையா அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து யோசிப்போம். என்ன முடிவு எடுத்தாலும் யோசித்து நல்லபடியாக எடுங்க. சரியா? பார்க்கணும். மணிகண்டமூர்த்தி அவ்வளோதான் சார். கிட்ட ஆகணும். இது விட்டு போகலாம். இங்க வா. சரி சரி சரி. கோகுல்